ஊரெல்லாம் பார்டரை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது நாங்களும் ஒரு பார்டரை நோக்கி ட்ரெக்கிங் காண்டி போயிட்டு இருந்தோம். ஆனா இது பாகிஸ்தான் பார்டர் கிடையாது, திபெத்துக்கும் இந்தியாவுக்குமான பார்டர். இந்த இடத்துல தான் பாண்டவர்கள் போனதா சொன்ன பஞ்சசூலின்னு ஒரு மலை இருக்கு. அங்க பாருங்க பஞ்சசூலி. அந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்ண தான் நாங்க நெருங்கி போனோம். போற வழியில நிறைய கிராமங்களையும் அங்க வாழ்ற பழங்குடி மக்களையும் சந்திச்சோம். கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறதாவே தெரியல. அதைத்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்து என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சசூலி மலைக்கான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சிவன் இருக்கக்கூடிய ஆதிகைலாய மலைக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஆதிகைலாயம் கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு கிளைகள் கிடையாது. லாஸ்டா நாங்க 15 பேர் ஒரு டீமா சேர்ந்து ஆதிகைலாய மலைக்கு பயணம் மேற்கொண்டோம். போற வழியில ஜாகேஸ்வர் கோயில், ஆதிகைலாய மலை, ஓம் பர்வதம், காளி கோவில், கௌரி குண்ட், அப்புறம் திரும்பி வரும்போது பாத்தால் புவனேஸ்வரை பார்த்துட்டு திரும்பி வந்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு எங்களோட பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. இந்த மொத்த ட்ராவல் ஃபுல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு நாங்களே தர்றோம். சென்னையிலேருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் திரும்பி வர வரைக்கும் சேஃபாக நானே உங்களை கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு MX மீடியா. இந்த வீடியோவில் நம்ம பஞ்சசூலின்னு ஒரு முக்கியமான மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மலை கிட்ட நோக்கி போகிறோம். அதை போகிறத ஒரு முக்கியமான வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டாக நம்ம ஜாகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம பஞ்சசூலி மலைக்கு ட்ரெக் பண்ணுறதுக்காண்டி கிட்ட போயிட்டுருக்கோம். தர்மா வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் வரைக்கும் நாம் பைக்லேயே போனோம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சசூலி மலைக்கு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம இதே இடத்துக்கு ஆதிகைலாயம் ட்ராவல்காண்டி வந்திருந்தோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஆதிகைலாயத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போதே எனக்கு இருந்த தாட் என்னன்னா, இந்த பஞ்சசூலி மலைக்கு ட்ரெக் பண்ணுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இங்கே வந்தே ஆகணும்னு. அந்த நாள் இந்த நாள் தான். பல நாள் வெயிட் பண்ணி தான் இந்த பஞ்சசூலி மலைக்கு வந்திருக்கோம். ஸோ நல்லபடியாக ட்ரெக் பண்ணி அது அழகான ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டணும்னு ஒரு எய்மோட தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில தான் இந்த ஜாகேஸ்வர்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஆதிகைலாயத்துக்கு போகணும்னா தார்ச்சுலான்னு ஒரு இடத்துக்கு தாண்டி தான் நம்ம போனோம். அந்த தார்ச்சுலா ஊருக்கு வரும்போதே அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஏன்னா ஒரு வாரம் நாங்கள் இங்கே தானே தங்கியிருந்தோம். போன தடவை மழை பிரச்சனை, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வார் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த டைம்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான வார் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஆதிகைலாஸ் குரூப் ட்ரிப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாங்கள் கிளம்பியே இங்கே வந்துட்டோம். ஆதிகைலாய மலைக்கு நம்மளோட சேர்ந்து ஒரு 15 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்கள சேஃபாக கூட்டு போகிறதுக்காண்டியே முன்னாடியே இந்த ஆதிகைலாய மலை ரூட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வந்தோம். அப்படியே இந்த பஞ்சசூலி மலையையும் ட்ரெக் பண்ணி ஒரு வீடியோவாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நேரம் பார்த்து தான் ஏதாவது ஒரு இஷ்யூ கிளம்பும். அந்த மாதிரி தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் நான் வீடியோ எடுத்தது அந்த டைமிங் இல்லையா, அதனால இப்போ மென்ஷன் பண்றேன். எல்லாரும் பார்டர் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க. நாங்களுமே பார்டருங்கிறது அந்த சைடு இல்லையா, இது திபெத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பார்டரு. ஆனால் இந்த சைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபா அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. தார்ச்சுலாலாம் தாண்டி ஒரு இடத்துல ஆதிகைலாஸுக்கும் அதாவது பஞ்சசூலி மலைக்கும் இது ரெண்டுக்கும் தனியாக பிரியக்கூடிய ஒரு ரூட் இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சோம். ஃபைனலாக நாம் இப்போ ஆதிகைலாய மலைக்கு போகிற பாதையும் பஞ்சசூலி மலைக்கு போகிற பாதையும் பிரிகிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் ஃபுல்லாமே ஆதிகைலாயத்துக்கு போன வருஷம் போனோம்ல அதே ட்ராவல் வழியாக தான் நம்ம வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாதையாக பிரியுது. ஒன்று இந்த சைடு, இது பஞ்சசூலி போகிற பாதை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆதிகைலாஸ் போகிற பாதை. லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த வழியெல்லாம் போனோம். ஸோ இந்த வழியாக போகும்போது அந்த டைம் பயங்கரமான மழை, அதுபோக நிலச்சரிவு நிறையா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி சேஃபாக அந்த பக்கம் போயிட்டோம். இப்போ ஒரு புது பாதை எடுத்து போக போகிறோம். இதுக்கப்புறம் பார்க்குறது ஃபுல்லாமே புது பாதை. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே புது பாதையாக இருக்கும், புது ரூட்டு. ஆனால் அதே இடம் தான், பட் தனியாக ஒரு ரூட்டாக போகும். பஞ்சசூலி மலையை பக்கத்தில் நம்ம போவோம். பஞ்சசூலி மலையுடைய வியூ பாயிண்ட்டையும் பார்த்துருவோம். ஆனால் கொஞ்சம் கிட்ட போகிறது தான் நம்மளுடைய ட்ரெக்கே. நீங்கள் அதை அடுத்த வீடியோவை பார்ப்பீங்க.
ஓகே, இங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆதிகேலாய மலைக்கு போகிற ரூட்லேருந்து தனியாக பிரிஞ்சு புதுசாக போக ஆரம்பித்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாமே புதுசு தான், இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் வறண்டு போயிருந்துச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஏரியா பக்கம் வந்திருந்தப்ப ஃபுல்லாக மழை டைம் வந்தோம். இப்போ மழை கிடையாது, ஃபுல்லாக வெயில். நம்ம போகிற மழை வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து இந்த ட்ராவலில் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் இப்போ தான் ரோடெல்லாம் போட்டுட்ருப்பாங்க போல், அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. போகிற வழியிலேயே ஒரு ஆறு வந்து பயங்கர வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம பஞ்சசூலி மலைக்கு போற வழியில இருக்கோம். நான் பேசுறது கேட்குறான்னு தெரியல உங்களுக்கு, அவ்வளோ தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது என்ன ரிவர்னு தெரியல. இந்த ஏரியா வழியா போகும்போது பைக்ல போகும்போது அப்படியே நிப்பாட்டி இதை அப்படியே பார்த்துட்டு போறோம். நம்ம இப்போ மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணுவோம். இப்போ அந்த குறிப்பிட்ட உயரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே மேலே இருந்து ஸ்னோ உருகி ஐஸ் தண்ணி வந்து வருது இல்லையா, அதுதான் ஒரு ஆறாவே ஓடிட்டு இருக்கு. பயங்கரமான காட்டாரா ஓடிட்டு இருந்துச்சுங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆற்றை ஒட்டியே நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தது. அதாவது தார்ச்சுலால ஆதிகேலாயத்துக்கு போவோம் இல்லையா, அங்கே வந்து வேற ரிவர் வந்து ஓடும். அந்த ரிவர் வந்து நேபாளையும் இந்தியாவையும் பிரிக்கும். ஆனால் இந்த ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே தான். இப்போ நம்ம பார்டர்லேயே ட்ராவல் பண்ண கிடையாது. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகான வியூஸாக இருந்துச்சு. நாம் இப்போ போகிறதே பயங்கரமான ஒரு வில்லேஜை நோக்கி போகிறோம். ஆதிகேலாஸுக்கு போனோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது இன்னொரு வில்லேஜ். இந்த ஏரியாலலாம் ஸ்டே பண்ணுறவங்க அதிகமாக மொபைலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிக்னலே அதிகமாக வராது. எங்கேயாவது அங்கங்கே கிடைக்கும் போல் சிக்னலு. இப்போ தான் ரோடே போட்டுட்டு இருக்கனால நிறைய வசதிகள் இல்லாமல் கிராமத்து மக்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கோயில்லாம் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு கோயில்களுக்கும் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. சின்ன சின்ன அந்த லோக்கல் தெய்வங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த லோக்கல் தெய்வங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படி போயிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அழகான ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து கோழியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்று அந்த இடத்த பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பயங்கர வயசானவர் அவர். அந்த வீட்டில் தங்கி இருக்கிறவர். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அங்கேயே பக்கத்தில் சின்னதாக வயல் மாதிரி விவசாயம் பண்ணிட்டு கோழிங்க மாடுங்கள்லாம் வளர்த்துட்டு அங்கேயே தங்கியிருக்காரு போல். அவர் கூடயே இன்னொரு பாட்டிமா இருக்காங்க. அவங்களும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து நாங்கள் அங்கனக்குள்ளே நின்று பார்த்து பேசிகிட்டு இருக்கிறத அவங்களும் பார்த்தாங்க. பஞ்சசூலி இங்கே வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி ஒரு இடம் இருக்கிறதாவே தெரில. கூகுள் மேப்பில் வந்து இந்த சைடு வந்து வீடு இருக்குது, அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 4 மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி வெறும் பாதை மட்டும் தான் காட்டுது. ஆனால் இங்கே நேரில் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு குடிசை போட்டு ஒரு பெரியவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. 4 கோழிங்க வந்து வச்சிட்ருக்காரு. அப்புறம் இந்த வைக்கப்புல்லெல்லாம் ஒரு மாதிரி வச்சு அழகாக வந்து வச்சிட்ருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஒரு சவுண்டு கூட இல்லை, குருவி சவுண்டு கேட்குது. அதுவும் மலையில் ஏறி வந்தோம் நாங்கள். இங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நமக்கு வந்து தியேட்ரு, ஹாஸ்பிட்டலு, ஸ்போர்ட்ஸு, அதுபோக ஸ்கூலு எல்லாமே பக்கத்தில் வந்து தேவையானது எல்லாமே இருந்தும் நம்ம லைஃப் வந்து போர் அடிக்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமலும் இவங்க லைஃப்பை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் வாழ்கிறாங்கன்னே தெரியல. என்னதான் இருந்தாலும் வந்து போர் அடிக்கும்ல நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஒருவேளை அதெல்லாம் எதுவுமே அனுபவிக்காதனால இதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா என்னன்னு தெரியல. குஷன் ஓகே இங்கே பாருங்கள், விவசாயம் போட்டிருக்காங்க. இந்த பெரியவர் தான் இவர். ஓ ஓகே, இவரோட வீடு தான் நினைக்கிறேன். இவரோட வீடு தான் நினைக்கிறேன். இங்கே வீடு இருக்குது. இவர் ஹோம் ஸ்டேயா? ஓகே இந்த பாருங்க, இங்கேயும் வீடு இருக்குது. 2 கோழியை வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அப்படியே இங்கே வந்து விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர். எனக்கு அவர் பாஷை தெரியல. ஆக்சுவலாக வந்து எனக்கு அவருடைய பாஷை தெரியல. தெரிஞ்சால் இன்னும் ஒரு 4 வார்த்தை பேசலாம். பெரியவராக இருக்கார். சரி, நம்ம வீடியோ எடுக்கிறவங்க பேரில் ஓவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போகிறேன். இது கூகுள் மேப்லேயே இல்லை. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கூகுள் மேப்லேயே கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். உங்களுக்கு என் கேமரா கூட நான் இப்போ வந்து என்னென்னா ரீசெண்டாக என்னோடய கேமரா போச்சு, என்னோடய ஃபோனும் போச்சு. ஸோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபோனை வச்சு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் அழகாலாம் இருக்காது. ஆனால் இந்த இடம் நான் பார்க்குற இந்த இடம் இருக்குல்லையா, இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போன உடனே ஃபுல்லாக ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரோடே ஸ்னோ மறைச்சிரும் போல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஸ்னோ எப்படி இருக்குது பாருங்கள். பனிக்கட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது இந்த இடம் உடஞ்சி உருகி ட்ராப்பாக கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது.
அதனால என்ன ஆகிடுது, இங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கும் போல் அது குகை மாதிரி மாறிடுச்சு. அப்படியே இது வழியாக போய் அப்படியே நம்ம இது வழியாக போய் அங்கே நம்ம போனோம். ஸோ போகிற வழியில் முதல் பனியை பார்க்குறோம். பனிமலை ஒன்று அங்கிட்டு பார்த்துட்டோம். நம்ம இனிமேல் போகிற வழியில் கிட்ட வந்து பனிமலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்களேன். இது வந்து ரோட்டை ஒட்டுனாப்புல பனி இருக்குது. அந்த பனி வந்து ரெண்டாக உடஞ்சி அந்த சைடு பாதியும் இந்த சைடு மீதியும் இருக்குது. அதில் இது பார்த்தீங்கன்னா குகை மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இனிமேல் போக வெயில் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்னோவெல்லாம் உருகி இந்த பாதையெல்லாம் அப்படியே வழி விட்டுரும். இதே மாதிரி இப்போ தான் இங்கே தான் ஸ்டார்டிங் இடம். இனிமேல் போக பஞ்சசொல்லி கிட்ட போக இன்னும் நிறையா ஸ்னோவை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த இடம் உருகி அப்படி குகை மாதிரி வந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, இது கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் இது உடஞ்சி விழுகும். அதனால் அது கிட்ட போகக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னா, இந்த பனி இருக்கு இல்லையா, இந்த பனி வந்து ரோட்டோடைய இதில் இருக்குது. இந்த பாருங்கள், ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் இந்த பனி வந்து விழுந்திருக்கு. இதோட உடஞ்ச பாதி வந்து நீங்கள் ரோட்டோடைய இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த விழுந்து கிடக்கு பாருங்கள், உடஞ்ச பாதி இந்த பக்கம் விழுந்து கிடக்கு. அதுவும் கரைஞ்சி அப்படியே தண்ணி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயுமே உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஓடுது. குளிர்காலத்துலலாம் இந்த வழியாக போகவே முடியாது போல், ஃபுல்லாக ஸ்னோ மறைச்சிருக்கிறனால அந்த பாதையே வந்து அப்படி ஸ்னோ படிஞ்சிருந்துச்சு. நாங்கள் அங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஸ்னோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம். ஏன்னா அந்த ஸ்னோ இருக்கிற இடத்துல சுத்தமான தண்ணி வருது. அந்த தண்ணி பார்க்க சொட்டு அப்படியே வடிஞ்சு விழுந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போனோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்த எங்களுக்கு அந்த பஞ்சசொலி மலையுடைய டாப்பு மட்டும் தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க பஞ்சசொலி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பஞ்சசொலிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பஞ்சசொலி மலைகள் எனக்கு இப்போ பக்கத்தில் தெரியுது. நான் இப்போ பஞ்சசொலி மலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமான பயணங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கடந்து வந்த பாதை அவ்வளோ டேஞ்சரான பாதை. அந்த பாதைகள்லாம் வந்து எப்போ வேணாலும் உயிர் போகலாம், அவ்வளோ டேஞ்சரான பாதைகளாக இருக்கும். உயிர் போச்சுனாலும் நம்மளை காப்பாற்ற கூட யாருமே கிடையாது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. எதுக்காகன்னா இங்கே பாருங்க, டடா, இதுதான் தர்மா வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து போகும். ஆனால் வந்து இந்த இடமே சிக்னல் இல்லாத ஏரியா, ஸ்டே எல்லாம் கிடைக்காது. இன்னும் நம்ம உள்ளே போனோம்னா ரொம்ப கிடைக்காது. இங்கேருந்து தான் பஞ்சசொலி மலையோடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே. இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே வீட்லேயே வந்து நமக்கு ஸ்டே பண்ண தங்க அனுமதி கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1000லேருந்து ஆரம்பிக்கும் அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு. இங்கே லோக்கலில் ஃபேமஸான சச்சின்னு ஒரு கைடு இருக்காரு. அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாப்ல. ஒரு பிளைண்டான நம்பிக்கையில் தான் போனோம். அங்கே போவோம், அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்க மூலிமா ஸ்டே எடுத்துட்டு அப்படியே மலையை ட்ரெக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள் நினச்ச மாதிரி இங்கே வந்த பிறகு சச்சின்னு ஒருத்தரை கேள்விப்பட்டு பிடிச்சிட்டோம். போனோடனே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. ஏன்னா பயங்கரமான குளிரில் ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் சூடாக ஒரு டீ போட்டாச்சு. கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும். இது எங்கன்னா பஞ்சசொலி மலை. டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் வந்து ரெசார்ட் லிங்க் கூட கொடுக்குறேன் நான். இது இருக்குது எங்கேயோ ஒரு மூலையில், இந்தியாவோட ஒரு மூலையில் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம ஜனநாயகன் அவர் வந்து இங்கேயும் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்காரு. ஸோ இங்கேயும் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இங்கே உள்ள மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ படங்கள்லாம் டப் பண்ணி இங்கே எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து சின்னதாக கேம்ப் ஃபயர் மாதிரி நெருப்பை எரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் உட்காந்துட்டோம். இருட்ட கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்து அந்த சூட்டில் கை வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஐட்டம் பார்த்துக்குங்க. ஸோ இங்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நெருப்பில் இங்கே கையை வச்சு அப்படியே நிற்கிறதுங்க இருக்கேன். ஒரு பக்கம் வெளியில் பயங்கரமாக குளிரும். அந்த குளிர்லையும் இந்த நெருப்பில் அப்படியே கையை வச்சு அப்படியே குளிர் காயறதுங்கிறது செம்மையாக இருக்குங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயரில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேக்கு கூப்பிட்டு போனாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ப்ரைவேட்டாக சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டே வந்து பல்காக கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஃப்ரேம் ஹவுஸ், அந்த மாதிரி சில இடங்கள். அதுக்கு வந்து ஒரு பெரிய சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கே வந்து 4500 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சார்ஜஸ் அதுதான். அப்படி இல்லாட்டி இங்கே எங்களுடைய கிராம மக்கள் இருக்காங்க, ஒரு நாள் அவங்க வீட்டிலே நீங்கள் போய் தங்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஸ்டேவும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தங்கி இருக்கிறது ஒரு வயசான பாட்டி வீட்டில். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள்
1000 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1000, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களோட சேர்ந்து 1000. இப்படியே ஒரு ஆளுக்கு 1000 வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா தங்குறதுக்கும் ஸ்டேக்கும் பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன ஒன்று, நான் இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க வீட்டில் தங்க விரும்பல நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஏஃப்ரேம் ஹவுஸோ இல்லை ரூமோ கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கே வந்து 4000 ரூபா 5000 ரூபா வரும். இங்கே இந்த ரூம் ஸ்டே கிடைக்கிறது, இது சாப்பாடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளோ செலவாகுங்கிற மாதிரி அவங்களோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி ஆப்ஷன் எங்களுக்கு கிடைச்சிச்சு. பரவாயில்ல, இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அங்கே நாங்கள் ஓகே சொன்னோம் கைடு கிட்ட. அவங்க வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சு அது பயங்கரமான மியூசியம்னு. ஆட்டு தோல் இருக்கு இல்லையா, ஆடு வளர்க்குறாங்களே, அந்த தோலை உரிச்சு கால் மிதியடியாக பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நாம் இங்கே வந்து ஒரு அம்மா வீட்டில் தங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இவங்க யாருன்னே எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தி பேரனை பார்க்குற மாதிரி அவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சமையல் சமைச்சிட்ருக்காங்க. இதில் ஹைலைட்டடாக ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே லக்ஸரியான ஏஃப்ரேம் ஹவுஸ்லாம் இருந்துச்சு. அதான் 14,000 15,000 போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஒரு ஆளுக்கு 1000 ரூபா மேனிக்கு அப்படி தங்கினா பட்ஜெட் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு வந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு அவ்வளோ ஒர்த்துங்க, அவ்வளோ காசு கொடுக்கலாம். இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா உட்காரணுங்கிறதுக்காண்டி ஒரு பஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா இது ஆட்டுத்தோல், உண்மையான ஆட்டுத்தோலை உரித்து இந்த பாருங்கள், கீழே பாருங்கள் தோல் காய வச்சு நமக்கு அப்படியே மிதியடி மாதிரி, கால் மிதியடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, போர்வ மாதிரி இருக்குங்க. உண்மையிலே நல்ல ஆட்டோடைய தோலை உரித்து இந்த பாருங்கள் தோலை காய வச்சுருக்காங்க, தெரியுதா? அதை அப்படியே வந்து மிதியடி மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை, அது ஆக்சுவலி உட்காரத்துக்கு நம்ம இது ஆட்டோட வால், இந்த வால் பகுதி. அம்மாவுடைய தாத்தா இருக்காங்க இல்லையா, தாத்தா வந்து திபெத்தா. அவங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே கர்பியான் வில்லேஜ் பக்கத்துலையா ஏதோ ஒரு வினர் பேர் சொன்னாங்க. கழுவி தாதி 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 வில்லேஜ் தாத்து 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 வில்லேஜ் தாத்து 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 வில்லேஜா. ஸோ இங்கே இருக்காங்க. ஸோ வந்து தாத்தா வந்து திபெத், இவங்க வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்து 1930 வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. கட்டிக்கிட்டு ஃபுல்லாக இதாக இருக்காங்க. ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழசாக அழகாக இருக்குது. அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க நண்பர்களே, செம்ம சூடாக சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டோம், வீடியோலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுற வீட்டுக்கு போயிட்டோம். மற்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் ஒன்று வருது, அதான் பஞ்சசுலி மலை. அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே அந்த வீடியோவை சந்திப்போம். பை பாய்.